வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை எந்த தேதியில் எதிர்பார்க்கப்படுகிறது, என்னைக்கு 21வது தவணை வெளியிட போகிறாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த இந்த 21வது தவணை எந்த தேதியில் வெளியிட போகிறாங்க, இதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அரசு புதிய ஆலோசனைகளை வெளியிட்டிருக்காங்க. பயனாளிகளின் நிலை மற்றும் பொது எவ்வாறு விண்ணப்பிப்பது. ஸோ பிஎம் கிசான் 21வது தவணை ஊடக அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் வரவிருக்கும் தவணை நவம்பர் முதல் பாதியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிஎம் கிசான் 21வது தவணை பிரதம மந்திரியின் கிசான் யோஜனாவின் கீழ் அடுத்த தவணை 2000க்கான 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருக்காங்க. நவம்பர் தொடக்கத்தில் 21வது தவணை வெளியிடப்படலாம் என்று அரசாங்கம் சூசகமாக தெரிவித்துள்ளது. வேளாண் அமைச்சகம் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இகேஒய்சி, அதாவது ஆதார் இணைப்பு அல்லது சரிபார்க்கப்பட்ட வங்கிகள் கணக்குகள் இல்லாமல் பணம் பெறவும் முடியாதுங்க. ஸோ இதையும் அவங்க பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் இ சேவை இந்த மையத்தில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்தந்த ஏரியாவில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது விவசாயிகளின் ஆதரிப்பதற்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நேரடி பலன் பரிமாற்றம் டிபிடி மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 2000 மூலம் இதுவரை மத்திய அரசுக்கு 20 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 20வது தவணை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட்டாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் வரவிருக்கும் 21வது தவணைக்காக விவசாயிகள் அனைவருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 20வது தவணையை வெளியிட்டார். இதன் மூலம் 2.4 கோடி பெண் விவசாயி உட்பட 9.8 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த தவணை தாமதமானது. பொதுவாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை தவணை வெளியிடப்படுவதால் விவசாயிகளின் அடுத்த தவணை 21வது தவணையை இந்த மாதம் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 21வது தவணை இந்த நவம்பர் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று 100% எதிர்பார்க்கப்படுது. கவலையே பட வேண்டாம். இதற்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து கொள்ளுங்கள். ஸோ இகேஒய்சி அது எல்லாத்தையும் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்பரை ஆதாரோட சேர்க்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய நில சரிபார்ப்பு முறைகளை நீங்கள் பின்பற்றலை, இன்னும் அந்த சரிபார்ப்பு முறைகளே முடிக்கப்படவில்லை என்றாலும் அதையும் நீங்கள் சரியாக செய்து வைத்து கொள்ளுங்கள். பிரதம மந்திரியுடைய அந்த கிசான் நிதி யோஜனா, ஸோ இது பார்த்திங்கன்னா பீகாரில் மழை வெள்ளங்கள், ஸோ அந்த மாதிரி நிவாரண உதவிக்காக தீபாவளிக்கு முன்னரே வெளியிடப்பட்டது. ஸோ எல்லா மக்களுமே தீபாவளி அன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபாவளிக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில காரணிகள் எல்லாமே பேசப்பட்டு வருது. அதனால் பிரதம மந்திரி பிஎம் கிசான் இந்த திட்டம் 21வது தவணை நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ 21வது தவணையை நீங்கள் பெறத்துக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை க்ளீனாக அப்டேட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை எந்த தேதியில் எதிர்பார்க்கப்படுகிறது, என்னைக்கு 21வது தவணை வெளியிட போகிறாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த இந்த 21வது தவணை எந்த தேதியில் வெளியிட போகிறாங்க, இதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அரசு புதிய ஆலோசனைகளை வெளியிட்டிருக்காங்க.
பயனாளிகளின் நிலை மற்றும் பொது எவ்வாறு விண்ணப்பிப்பது. ஸோ பிஎம் கிசான் 21வது தவணை ஊடக அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் வரவிருக்கும் தவணை நவம்பர் முதல் பாதியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பிஎம் கிசான் 21வது தவணை பிரதம மந்திரியின் கிசான் யோஜனாவின் கீழ் அடுத்த தவணை 2000க்கான 10 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருக்காங்க. நவம்பர் தொடக்கத்தில் 21வது தவணை வெளியிடப்படலாம் என்று அரசாங்கம் சூசகமாக தெரிவித்துள்ளது. வேளாண் அமைச்சகம் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. EKYC அதாவது ஆதார் இணைப்பு அல்லது சரிபார்க்கப்பட்ட வங்கிகள் கணக்குகள் இல்லாமல் பணம் பெறவும் முடியாதுங்க. ஸோ இதையும் அவங்க பார்த்திங்கன்னா தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் சேவை இந்த மையத்தில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்தந்த ஏரியாவில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது விவசாயிகளின் ஆதரிப்பதற்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு நேரடி பலன் பரிமாற்றம் DBT மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. 2000 மூலம் இதுவரை மத்திய அரசுக்கு 20 தவணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 20வது தவணை ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட்டாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் வரவிருக்கும் 21வது தவணைக்காக விவசாயிகள் அனைவருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 20வது தவணையை வெளியிட்டார். இதன் மூலம் 2.4 கோடி பெண் விவசாயி உட்பட 9.8 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்தனர். ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த தவணை தாமதமானது. பொதுவாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை தவணை வெளியிடப்படுவதால் விவசாயிகளின் அடுத்த தவணை 21வது தவணையை இந்த மாதம் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 21வது தவணை இந்த நவம்பர் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று 100% எதிர்பார்க்கப்படுது. கவலையே பட வேண்டாம். இதற்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ EKYC அது எல்லாத்தையும் முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நம்பரை ஆதாரோட சேர்க்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய நில சரிபார்ப்பு முறைகளை நீங்கள் பின்பற்றலை, இன்னும் அந்த சரிபார்ப்பு முறைகளே முடிக்கப்படவில்லை என்றாலும் அதையும் நீங்கள் சரியாக செய்து வைத்து கொள்ளுங்கள். பிரதம மந்திரியுடைய அந்த கிசான் நிதி யோஜனா, ஸோ இது பார்த்திங்கன்னா பீகாரில் மழை வெள்ளங்கள் ஸோ அந்த மாதிரி நிவாரண உதவிக்காக தீபாவளிக்கு முன்னரே வெளியிடப்பட்டது. ஸோ எல்லா மக்களுமே தீபாவளி அன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபாவளிக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில காரணிகள் எல்லாமே பேசப்பட்டு வருது. அதனால் பிரதம மந்திரி PM கிசான் இந்த திட்டம் 21வது தவணை நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. ஸோ 21வது தவணையை நீங்கள் பெறத்துக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை க்ளீனாக அப்டேட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.